முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மீதான வழக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக விசாரணைகள் முடிக்கப்பட்டு வரும் நிலையில், மேலும் புதிதாக வழக்குகளையும் சாட்சியங்களையும் அரசு தரப்பிலிருந்து தாக்கல் செய்வதாக நஜீப்பின் வழக்கறிஞர் தான்ஸ்ரீ முகமது ஷஃபி அப்துல்லா தெரிவித்துள்ளார். நஜீப்பின் மீதான வழக்குகளை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட பின்னரே வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தங்களுக்கு கிடைப்பதாகவும், அதுவும் தாமதமாக கிடைப்பதால் ஒவ்வொன்றுக்கும் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் திரட்டி வழக்கிலிருந்து நஜீப்பை மீட்பதற்குள் புதிதாக மற்றொரு வழக்கை தொடுப்பதாகவும் தான்ஸ்ரீ முகமது ஷஃபி அப்துல்லா குற்றம் சாட்டினார். நஜீப் மீது அரசு தரப்பினர் முன்வைக்கும் வழக்குகளில் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னரே நஜீப்பின் வீட்டுக் காவல் பொது மன்னிப்பு நடைமுறைக்கு வரும் என்பதால் தொடர்ந்து புதிதாக வழக்குகளை தொடுப்பதாகவும், விசாரணைக்கான கால அவகாசமும் முழுமையாக இல்லாமல் சில மணி நேரங்கள் மட்டுமே வழங்கப்படுவதாகவும், இதனால் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தொடர்ந்து இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கப்படுவதாகவும் நஜீப்பின் வழக்கறிஞர் தான்ஸ்ரீ முகமது ஷஃபி அப்துல்லா தெரிவித்துள்ளார். பாரிசான் பக்கத்தான் கூட்டணியில் மாசிசாவுக்கு விருப்பமில்லை என்றும், ஆனால் பாரிசான் தலைமை எடுத்த முடிவுடன் மாசிசா கட்டுப்பட்டு இதுநாள் வரையில் சகித்துக் கொண்டிருப்பதாகவும் மாசிசாவின் பொதுச் செயலாளர் டாக்டர் சோங் சின் ஊன் தெரிவித்திருந்தாலும், அது பாரிசானின் முடிவு அல்ல என்றும், அது மாசிசாவின் முடிவு என்றும், மாசிசா யாருடன் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை மாசிசா தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் பரிசான் நேஷனல் உதவி தலைவரும் அமைச்சருமான டத்தோஸ்ரீ முகமது காலிட் நோர்டின் இன்று தெரிவித்தார். பரிசான் நேஷனல் பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணி என்பது தனிப்பட்ட கட்சிகளின் கூட்டணி அல்ல. அது இரு பெரும் கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைந்த அமைப்பு. தனிநபர் வெறுப்புகளையும் அரசியல் கருத்து முரண்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களுக்கான நல்லாட்சியை வழங்குவதற்காக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு ஆட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஒற்றுமை கூட்டணியில் அங்கம் கொண்டிருக்கும் எந்த ஒரு கட்சியும் இதே மனநிலையில் இருக்க வேண்டும் என்றும், வெளியேறினால் கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் எதிர்காலம் குறித்து மக்களின் பதில் என்னவாக இருக்கும் என்பதையும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் டத்தோஸ்ரீ முகமது காலிட் நோர்டின் வலியுறுத்தினார். சாலையில் சோதனை நடவடிக்கையில் இருந்த இரு காவல் அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளோட்டியை தாக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக தாவாவ் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஜாஸ்மின் ஹுசேன் விளக்கம் அளித்துள்ளார். நேற்று காலை 7:50 மணி அளவில் தாவாவ் ஜலான் அப்பாஸ் சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை இரு காவல் அதிகாரிகள் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கும் வேளையில் சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டியை காவல் அதிகாரிகள் நிறுத்தும்படி வலியுறுத்தியும் மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அதே மோட்டார் சைக்கிள் ஓட்டி காலை 10:50 மணிக்கு சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளை மோட்டார் சைக்கிளில் மோதும்படி வந்ததால் பணியில் இருந்த இரு காவல் அதிகாரிகளும் 28 வயது அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியை தடுத்ததாக ஜாஸ்மின் ஹுசேன் விளக்கமளித்தார். கைது செய்யப்பட்ட 28 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டியின் மீது 4 முந்தைய வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்து விவசாயத்தில் ஈடுபட்ட 4 வெளிநாட்டினரையும் அவர்களை பாதுகாத்து வந்த ஒரு உள்ளூர் ஆடவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். நேற்று இரவு பத்து தலாம் வனப்பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ரவூப் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் நில ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். சோதனையில் மோட்டார் சைக்கிளையும் ஹைலக்ஸ் வாகனத்தையும் பறிமுதல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட ஐவரும் காட்டுக்குள்ளேயே வீடுகளை அமைத்து வாழ்ந்து வருவதாகவும் வெளிநாட்டினர்களான 4வரிடமும் எந்த ஓர் ஆவணங்களும் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இன்று நண்பகல் கிள்ளான் வட்டாரத்தில் பெய்த கனமழையால் கிள்ளானில் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. கிள்ளான் தெங்கு கிளானா லிட்டில் இந்தியா பாதை முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டு பொதுமக்கள் போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. சாலைகளில் வெள்ள நீர் உயர்ந்து காணப்படுவதால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆசிரியர்களின் அன்றாட கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை கல்வி அமைச்சுக்கு அனுப்பும் முறைகள் எளிமையாக்கப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் கல்வி அமைச்சுக்கு அனுப்பிய RPH தகவல்களை அச்சிட வேண்டாம் என்று கல்வி அமைச்சின் தலைமை இயக்குனர் டத்தோ அஸ்மான் அட்னான் இன்று தெரிவித்தார். அன்றாட கற்றல் கற்பித்தலை இயங்கலையின் மூலமாக கல்வி அமைச்சுக்கு அனுப்பினால் மட்டும் போதும் என்றும் தனியாக அதனை அச்சிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார்.
இது தொடர்பாக முடிவெடுக்கும் முன்னர் பலதரப்பட்ட ஆசிரியர்களுடன் கலந்து ஆலோசித்ததாகவும், பரிசீலனைக்கு பிறகு இந்த நடைமுறையால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்து கல்வி அமைச்சு இந்த அறிவிப்பை வெளியிடுவதாகவும், இதனால் ஆசிரியர்களுக்கு இரட்டை பணிகளுக்கான சுமைகள் குறைக்கப்படுவதாகவும் டத்தோ அஸ்மான் அட்னான் கூறினார். ஆசிரியர்கள் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் கல்வி அமைச்சின் செயல்பாடுகளுக்கு ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு வழங்கியிருப்பதை கல்வி அமைச்சு உணர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். 5 வயது சிறுவன் பள்ளி வேனில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலை 7:30 மணிக்கு ஜொகூர் இஸ்கண்டார் புத்ரி பகுதியில் உள்ள பள்ளியில் பிள்ளைகளை இறக்கி விட்டுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் மீண்டும் நண்பகல் 12 மணிக்கு வேனில் சிறுவன் ஒருவன் மயங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளான். இதனை அடுத்து சுல்தானா அமீனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த 5 வயது சிறுவன் முன்னமே இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக 56 வயது பள்ளி வேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், விசாரணைக்காக 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்கண்டார் புத்ரி மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் எம் குமரேசன் தெரிவித்தார். காலையில் இருந்து பள்ளி வேனிலேயே இருந்ததால் 5 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கலாம் என்றும், வேன் ஓட்டுநரின் அலட்சியமும் 5 வயது சிறுவனின் இறப்பிற்கு ஒரு காரணம் என்றும் அவர் கூறினார். தலைநகரின் ராஜா மூடா மூசா குடியிருப்பு பகுதியில் உள்ள 3 வீடுகள் தீயில் கருகின. இன்று காலை 9:39 மணிக்கு இந்த தீ விபத்து குறித்த அவசர அழைப்பை பெற்றதும் 24 தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அதிகாரிகள் விரைந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்புத்துறை உதவி இயக்குநர் முகமது ரிதுவான் அக்யார் தெரிவித்தார். காலை 9:50 மணிக்கு சம்பவ இடத்திற்கு விரைந்ததும் வீட்டினுள் சிக்கியிருந்தவர்களை மீட்டு தீயை கட்டுப்படுத்தியதாகவும், 10:13 மணிக்கு தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் முகமது ரிதுவான் அக்யார் தெரிவித்தார். இந்த தீ விபத்தில் 2 வீடுகள் முற்றிலும் கருகியதாகவும், 3வது வீடு 40 விழுக்காடு கருகியதாகவும், எந்த ஓர் உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.